ஸோ இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட வெப்சைட்டு ஒன்றும் லாக் ஆகிடுச்சு. அது ஏன்னா அந்த தீம் சம்மந்தமாக அந்த தீம் பார்க் சைட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா தீம் பார்க் சைட்டு இந்த நம்ம அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட லாகின் பண்ணி எந்த ஒரு போஸ்ட்டும் பண்ணுவோம் நம்மளோட அட்மின் பேனல் வழியாகவும் லாகின் பண்ண முடியாது. பட்டு நம்ம நார்மலாக வியூவர்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த சைட்டுமே ஓப்பன் ஆகாது. இப்போ நான் இது வந்து பார்த்திங்கன்னா அட்மின் பேனல். இப்போ அட்மின் பேனல் பார்த்தீங்கன்னா WP அட்மின் போட்டிங்க அப்படின்னா அந்த மாதிரி உங்களுக்கு வரும்னு பார்த்தா சி பேனல் லைன் பண்ணுற மாதிரி காட்டும். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நமக்கு ஒரு இது கொடுத்துட்டாங்க. இது ஏன் இந்த மாதிரி பிரச்சனை கொடுத்துட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஜனா தீம் யூஸ் பண்ணியிருந்தோம். ஜனா தீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தீம் வந்து நான் பை பண்ணி வாங்கலை. இது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்க ஒரு நம்பர்கிட்ட வந்து இந்த தீம் வாங்கியிருந்தேன். அவர் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் வாட்ஸ்அப் ரெண்டுலேயுமே இருக்கார். அவர் வந்து ப்ரோ இது நான் வாங்கினது தான் ப்ரோ அப்படின்னு சொல்லி எனக்கு ட்ரஸ்டடு கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் இதை வாங்கி யூஸ் பண்ணேன். நான் மட்டும் யூஸ் பண்ணல. இதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருக்கேன் இந்த தீமு. மேபி இந்த வீடியோ பார்த்துருக்க நிறையா பேர்த்துக்கு நான் கொடுத்துருந்ததில் ஒரு சில பேர்த்துக்கு இந்த தீமை கொடுத்துருக்கேன். அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி விட்ருக்கேன். இந்த தீமை பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி காலையில் என்னோடய சைட்டுக்கும் நான் கூட ஒரு சைட்டில் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த தீமை. அதுவும் இல்லாமல் இன்னொரு அண்ணனுக்கும் கொடுத்துருந்தேன். அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரும் நமக்கு ரொம்ப பழக்கம் தான். அவர்கிட்ட கொடுக்கலே சொல்லி தான் கொடுத்துருந்தேன். ஆனால் இது நான் வாங்கலை, வேறு ஒருத்தர் நம்ம கொடுத்துருந்தாருன்னு அதை தான் நான் யூஸ் பண்ணேன். இன்ன வரலையும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரலன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். நான் சொன்ன நேரமோ என்னமோன்னு தெரியல. பார்த்திங்க அப்படின்னா அடுத்தடுத்து அவரோட சைட்லேயும் இதே மாதிரி வந்துச்சு, என்னோடய சைட்லேயும் இது மாதிரி வந்துடுச்சு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீம் சம்மந்தமாக அவங்களே வந்து ஒரிஜினல் தீமை பை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரிஜினல் தீமை பை பண்ணணும், இல்லாட்டி இந்த தீமை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க. நெல்டு தீம்னு பார்த்தேன்னா ஆனால் எனக்கு கொடுத்தவர்னு பார்த்தீங்கன்னா நெல்டு தீம் இல்லை, இது வந்து ஒரிஜினல் ப்ரோ அப்படின்னு சொல்லி தான் கொடுத்ததுக்கப்புறம் தான் நானே வாங்கியிருந்தேன். இது என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம அஃபீஷியலாக பே பண்ணி வாங்கலை அப்படிங்கிறது தான் மெயின் ரீசன். இல்லை அப்புறம் இந்த ஜனா தீமை மறுபடியும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இந்த வீடியோ நம்ம போட்டோம் அப்படின்னா இதையுமே அவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா அப்புறம் அந்த வழியை லாக் பண்ணிடுவாங்க. நம்ம அதை விட்டு அடுத்த வழிபட்டுறோம். இப்போதைக்கு இந்த ப்ராப்ளத்தை எப்படி சி பேனலில் லாகின் பண்ணுறது, அதாவது WP அட்மின் நம்ம லாகின் பேஜுக்கு, அதாவது நம்ம போஸ்ட் பேஜ் இந்த மாதிரிலாம் நம்ம அந்த பேஜுக்கு போனால் தான் நம்ம போஸ்ட்டை வந்து பேக்கப் எடுக்க முடியும். இப்போ அந்த பேஜுக்கே நம்ம போக முடியல. WP அட்மின் நானும் போட்டு லாகின் பண்ணி பார்த்துட்டேன், இந்த மாதிரி தான் வருது. நம்மளோட வெப்சைட்டை நார்மலாகவும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன், இந்த மாதிரி தான் வருது. எங்கிட்டமே நம்மளால் உள்ளே போக முடியல. நமக்கு இருக்க ஒரு 2 வழி, இன்னொரு வழி இருக்குது. அதான் வந்து நம்ம எங்கே ஹோஸ்ட் வாங்கினோமோ அந்த ஹோஸ்டிங்கு போய் சி பேனலில் லாகின் பண்ணலாம். அங்கே போய் தான் இதை கிளியர் பண்ண முடியும். இதுக்கு இந்த தீம் சைட்லேயே வந்து அவங்க கொடுத்துருவாங்க. டவுன்லோட் இன்ஸ்டால் தீம் அப்படின்னு சொல்லி தீம் பார்க் சைட்டில் வந்து நீங்கள் அஃபிஷியலாக வாங்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு அஃபிஷியலாக வாங்குற அளவுக்கு $60 கிட்டத்தட்ட அவங்க டாக்ஸி சேமோட $70 கொண்டு வந்துடுவாங்க. நம்ம அதை விட்டுருவோம். நம்ம இப்போதைக்கு ரீசன் இப்போ உடனே நம்ம இதை கிளியர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்லி இந்த தீமை டெலிட் பண்ணணும். அந்த தீமை டெலிட் பண்ணுறதுக்கு இவங்களே ஒரு சின்ன கைடு கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், WP அட்மின் கான்டாக்ட் WP கண்டென்ட்டு தீம் செக்ஷனுக்கு போய் இதை நீங்கள் டெலிட் பண்ணுங்கள், ஃபைல் மேனேஜருக்கு போய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இதை டெலிட் பண்ண போகிறோம். இதுக்கு நம்ம எந்த வழியுமே WP அட்மின் போட்டாவே நம்ம இந்த மாதிரி தான் வரும். நம்ம இந்த வழியாக நம்ம அது போய் டெலிட் பண்ண முடியாது. தீமை வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது, டீஆக்டிவேட்டும் பண்ண முடியாது. மேபி இந்த வீடியோ பார்த்துருக்க நிறைய பேத்துக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரி வாங்க, இது எப்படி நம்ம இதை வந்து எடுக்கிறது அப்படின்னு. ஜனாவோட அஃபிஷியல் தீமு இது வந்து எனக்கு தெரிஞ்ச 100% ட்ரஸ்டட் தான். அவர்கிட்ட கீ கேட்கலாம்னு பார்த்தேன், அவர் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. இந்த மாதிரி வந்தாலுமே அவருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தேன், எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. பட் அவர் டெலிட் பண்ணிட்டு போயிட்டாரா அப்படின்னு. இது வந்து பார்த்திங்கன்னா முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜனா தீம் சைட்லேருந்தே அவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. சரி, இது இருக்கட்டும். நம்ம இப்போ இதை வந்து கிளியர் பண்ணணும். நம்மளோட சைட்டை ஓப்பன் பண்ணணும். நம்மளோட சைட்டை வந்து ஓப்பன் பண்ணி இந்த உங்கள் முன்னாடியே ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்க்ரீன் ரெக்கார்டரில் காப்பி பண்ணிடுறேன் என்னோடய சைட்டை. வேறு ஒரு இல்லை நம்ம ஓப்பன் பண்ணோம், வேறு ஒரு விண்டோவில். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அண்ணனோட சைட்டு. அவருக்குமே சேம் இதே ப்ராப்ளம் தான். சைட்டு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் என்கிட்ட இன்டர்நெட்டு எல்லாமே ஃபாஸ்ட்டில் தான் இருக்குது, ஆனால் சைட்டு ஓப்பன் ஆகலை. அதுக்கு மெயின் ரீசன் இதுதான். இது பார்த்திங்க அப்படின்னா அந்த டொமைனை நான் கூகுளில் சர்ச் பண்ணிட்டேன். ஏன்னா சைட்டு ஓப்பன் ஆகல, ரொம்ப நேரம் இருந்து அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு ஒரு சில இடத்துல ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா ரொம்ப டைம் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ட்டு.
இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா அவரோட சைட் வந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா எடுக்கவே இல்லை, நம்ம ரொம்ப நேரம் ஆகுது ஆனால் எடுக்கலை. சரி விட்டுருவோம். ஏன்னா நம்ம எடுத்தாலுமே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும், அது சைட்டே ஓப்பன் ஆகாது. இந்த மாதிரி ஒரு இஷ்யூலாம் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு சைட்டே ரொம்ப நேரம் ஆகி எடுக்கலை அப்படின்னா நீங்கள் பார்த்தாலும் ஏதாவது ஒரு நம்ம இது மிஸ்டேக் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நினச்சிங்க. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடியே நான் இதெல்லாம் பண்ணிட்டு போயிருப்பேன். பட் உங்களுக்கு இந்த வீடியோ பண்ணால் உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இந்த மாதிரி தான் வரும் உங்களுக்கு, இந்த மாதிரி தான் வரும். சைட்டே ஓப்பன் ஆகாது. அப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆச்சுன்னா இந்த மாதிரி தான் வரும் ஒரு பேஜுக்கு, சைட்டுக்குள்ளே போகாது. இப்போ ஆட்சன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் சப்மிட் பண்ணியிருக்காரு, அண்ணனும் சப்மிட் பண்ணியிருக்காரு, நானுமே சேம் டைத்தில் சப்மிட் பண்ணியிருக்கேன் என்னோடய சைட்டையும். தமிழ் ஹெல்த்து XYZ நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பண்ணியிருக்க இந்த ப்ராப்ளத்தை இது வந்திருக்கிறதுக்கு நான் இன்னும் அதை ஃபிக்ஸ் பண்ணல, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உங்களோட எங்கே நீங்கள் ஹோஸ்டிங் வாங்கினீங்களோ அங்கே போயிருங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இதுக்கு முன்னாடி ரெஃபரல் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா கோவர்ல் ஹோஸ்டிங் ரெஃபரல் பண்ணியிருந்தேன். இப்போ ரீசெண்டாக வந்து தமிழ் ஹோஸ்டிங் கூட நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சீப்பஸ்ட் ஹோஸ்டிங்கில் பெஸ்ட்டு படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டுமே யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. தமிழ் ஹோஸ்டிங்கில் கொஞ்சம் அப்போக்கப்போ அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கோவர்ல் ஹோஸ்டிங்கும் செக் பண்ணி பாருங்கள். ரெண்டுமே பெஸ்ட்டாக தான் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை என்கிட்ட ஃபீட்பேக்காக இந்த வீடியோக்கில் கமெண்டில் போட்டுவிடுங்க. இப்போ இங்கே போயிட்டீங்க அப்படின்னா நம்மளோட அக்கௌண்ட்டை முதல்ல லாகின் பண்ணிடணும். லாகின் பண்ணிக்கிறேன். இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட இமெயில் வச்சு நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா லாகின் பண்ணிங்க. இல்லாட்டி நான் வந்து இமெயில் வச்சு கொடுத்து பண்ணிக்கிறேன். இல்லாட்டி யூசர் நேம் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை கொடுத்து என்ட்ரு பண்ணிடுங்க. நான் கூகுள் வச்சு தான் இதுக்கு முன்னாடி பை பண்ணியிருந்தேன். என்கிட்ட ஒன்றுக்கு மேற்பட்ட இமெயில் ஐடி இருக்கிறதுனால நான் வந்து அந்த இடத்துல ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. இப்போ நம்ம சர்வீஸ்ன்னு இருக்கும், இதே போல் தான் வந்து உங்களுக்கு தமிழ் ஹோஸ்டிங்கில் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ்னு இருக்கும். ஆக்டிவை கிளிக் பண்ணிடுங்க. ஆக்டிவ் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாகின் டு cPanel இருக்குது பாருங்கள். இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு cPanel ஓப்பன் ஆகும். cPanel ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ நம்ம வந்து இங்கே தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஃபைல் மேனேஜருக்கு போகிற மாதிரி இருக்கும். இதில் வந்து ஃபைல் மேனேஜர் இவன் நிறைய சாஃப்ட்வேர் நிறையா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கணும்னு தெரிய மாட்டாங்குது. சேம் இதே தான் உங்களுக்கு தமிழ் ஹோஸ்டிங்லேயே இருக்கும். இது இந்த பாருங்கள், ஃபைல்ஸில் போனீங்கன்னா ஃபைல் மேனேஜர்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிடுங்க, உள்ளே போயிருங்க. இந்த ஃபைல் மேனேஜர் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து பப்ளிக் HTML அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. கீழே வந்து பார்த்திங்கன்னா WP கண்டென்ட் இருக்குது பார்த்திங்களா, இதை கிளிக் பண்ணிடுங்க. இது உள்ளே போயிருங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தீம்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போயிருங்க. இப்போ இங்கே ஜனா தீம் இருக்குது. இதுக்கப்புறம் இதுக்கு வந்து கலர் மேக் போட்டிருக்கேன், அதை விட்டுருங்க. அது எடுக்காது, ஏன்னா இந்த தீம் ஆக்டிவில் இருக்கிறதுனால அது எடுக்காது. அதனால் இந்த தீமை வந்து இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ இந்த தீமை டெலீட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா இதை நீங்கள் கொடுத்து டெலீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம அந்த தீம் ஃபைலை வந்து டெலீட் பண்ணலாம். ஜனா தீம் ஃபைலையே டெலீட் பண்ணிட்டோம். இப்போ நான் வந்து அகெயின் வந்து நம்ம சைட்டை லாகின் பண்ணி பார்ப்போம். அதுக்கு cPanel வந்துடுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேர்ட்ப்ரெஸ்ஸு லாகின் பேஜுக்கு வந்துடுங்க. இப்போ நான் சைட் ஓப்பன் ஆகும். பட் நம்ம இதுக்குள்ளேயே கூட போகலாம். இப்போ லாகின் கொடுத்துடலாம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ பாருங்கள், நம்ம சைட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த தீம் செக்ஷனில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஜனா தீம் இருக்காது, சுத்தமாக டெலீட் பண்ணிட்டோம். ஜனா தீம் வந்து சுத்தமாக டெலீட் ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா டெலீட் பண்ணி வர வேண்டியதான். இதை டெலீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை வேறு எதுவும் உங்களோட தெரிஞ்சவங்களுக்கு இல்லை மேபி யாருக்கா வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் நீங்களும் ஏதோ ஜிபிஎல் தீம் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் கொஞ்சம் அஃபீஷியல் தீம் வந்து தீம் பார்க் சைட்லேயே போய் நீங்கள் பை பண்ணி யூஸ் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு என்னோடய கருத்து. எனக்கு இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நானும் ஒரு
ஏதாவது ஒரு தீம் ஒன்று வாங்கி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட சைக்கிள் வந்து நமக்கும் கொஞ்சம் கெட்ட பேர் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம கொடுத்ததுனால வந்து நான் இந்த வீடியோ போட்டால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோ பண்ணிட்டேன். மேபி நான் கொடுத்ததுனால நமக்கு ஒரு கெட்ட பேராக இருக்கும் அப்படின்ட்டு. நல்ல வேளை நான் கொடுக்கும்போது ஒருத்தர்கிட்ட சொல்லி தான் கொடுத்தேன். ஏன்னா இதை நம்ம வாங்கலை, ட்ரஸ்டட்னு நம்ம சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். சரி, அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மேபி உங்களுக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். மேபி உங்களுக்கு வரல அப்படின்னா நீங்கள் ஜிபிஎல் தீம்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மேபி ஃபியூச்சரில் வரலாம். சேம் இதே ப்ராசஸிங் தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்.